Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நீங்கோட அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீங்க அவங்கள போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சொல்றா. ஆனா இவங்களும் நான் ஆல்ரெடி டாக்டரை பார்த்து பேசிட்டேன். அவங்க நான் வீட்லயே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு நீங்க எந்த டாக்டரை போய் பாத்தீங்க? நீங்க மெடிசன் சாப்பிட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு இதுல நீங்க என்னையும் நானையும் ஹாஸ்பிட்டலுக்கு உங்க கூட கூட்டிட்டு போகவே மாட்டேன்றீங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நானே அந்த டாக்டர் கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத தெரிஞ்சுப்பேன்னு சொல்ல இவங்களும் நான் அகைன் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு நீங்க யார் அந்த டாக்டர், அவங்க பேரை சொல்லுங்கன்னு கேட்க இவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க சோ எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறது கஷ்டமா இருந்தா நீங்க அங்க போக வேண்டாம், நான் சான் கிட்ட ஹெல்ப் கேக்குறேன்னு சொல்ல இவங்களும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க அவனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கான், அவனோட ஃபேமிலியே ஹாஸ்பிட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவங்களும் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, நீ அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தருக்காதுன்னு சொல்லி திட்டிட்டு இவங்க அங்க இருந்து ஏஞ்சே தள்ளி வந்து நின்னுட்டு நீ இத பத்திலாம் அவங்க கிட்ட சொல்லி அவனை தொல்லை பண்ணாதுன்னு பொறுமையா சொல்றாங்க. தென் எல்லாரும் அவங்க பண்ண தப்புக்கு கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், சோ நான் என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு நீங்க என்ன கொஞ்சம் நல்லா கர்மாவை பத்தி அதிகமா பேசுறீங்கன்னு கேட்டுட்டு நீங்க ஒழுங்கா என்கிட்ட உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேன்சர் இருக்கா, அது எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேட்க இவங்களும் எனக்கு கேன்சர்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டு நீங்க டென்ஷன் ஆயிட்டு உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்றத சொல்லுங்கன்னு கோவப்பட அப்பவும் இவங்க எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அதனால நீங்க இப்ப உங்களுக்கு கியூர் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கா இல்லையான்னு கேக்குறப்ப நான் அங்க பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரான். சோ அவனை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தென் நான் அவன் வாங்கிட்டு வந்தத எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப இவங்க நீங்க பக்கத்துல வந்து உட்காந்து அவகிட்ட பேச வராங்க. ஆனா நீங்க அவங்கள பேச விடாம நான் லேபுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கோவமா எஞ்சி போயிடுறா. அதை பார்த்து இவங்களுக்கும் அழுக வருது. பட் நான் முன்னாடி அழக்கூடாதுன்னு அவங்க கண்ணை தொடச்சிக்கிறாங்க. அண்ட் நானும் இவங்க சண்டை போடுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்றான். பட் அதை வெளியே காட்டிக்காம இவனும் நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். தென் இவன் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இவன் அவங்களோட மூட லிஃப்ட் பண்றதுக்கு அம்மா நான் சின்ன வயசுல நானே எடுத்து சாப்பிட மாட்டேன் தானேன்னு கேட்க அதை கேட்டு இவங்களும் சிரிச்சுட்டு அம்மா உனக்கு அப்ப தனியா சாப்பிட தெரியாது, ஒரு 5-6 வயசு வரைக்கும் நான் தான் உனக்கு ஊட்டி விட்டு இருந்தேன்னு சொல்ல அதை கேட்டு நான் ஏன் அப்படி இருந்தேன்னு கேக்குறான். அதுக்கு இவங்களும் அதை உங்ககிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண நானும் அவங்க கையில இருக்கிற ஸ்பூனை வாங்கிட்டு இவன் அவங்களுக்கு ஊட்டி விடுறான். அப்ப ரெண்டு பேருக்குமே அழுக வருது. பட் அதை ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க நீங்கும் ஜீனும் விராஜோட கன்ஃபெஷன் வீடியோவை பார்த்துட்டு இருக்க இப்ப இன்னொரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அண்ட் அதுல 2002ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அதுல நீங்கோட அம்மாவும் விராஜ் மாதிரியே ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ ஒரு காரணத்துக்காக இவங்க இந்த வேலையை விட்டு போறாங்க. அதனால அங்க இருக்கிற மற்ற ஸ்டாஃபும் அவங்களோட திங்ஸ பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறப்ப விராஜ் காஞ்சனா கிட்ட இது என்னால ஏத்துக்க முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணோம், தென் எதுக்காக நீ மட்டும் இந்த வேலையை விட்டு போகணும்னு கேட்க இவங்களும் எனக்கு தெரியல, நான் இந்த மாதிரி பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவரும் நீ இந்த மாதிரி என்கிட்ட விளையாடாடுன்னு சொல்ல காஞ்சனாவும் மற்ற ஸ்டாஃப வெளியே போக சொல்லிட்டு இவங்க விராஜ் கிட்ட நம்ம இத பத்தி முன்னாடியே பேசணும்லன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரும் இங்க இருக்கிற எல்லாரும் நீ வேலையை விட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீ ஜெயிலுக்கு போக போறன்ற விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல அதுக்கு இவங்களும் இப்ப அதால என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு நம்மளோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க பட் இதால உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகுதே, அதை பத்தி உனக்கு கவலை இல்லையா, உன்னோட பொண்ணு நினைச்சு உனக்கு கவலை இல்லையான்னு கேட்டுட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட ஃபேமிலியும் இல்ல ரிலேட்டிவ்ஸும் இல்ல, தென் எதுக்காக நீ அவங்களுக்காக இவ்வளவு இது பண்றேன்னு கேட்க அதை கேட்டு இவங்களும் அப்படிலாம் இல்லன்னு உனக்கு யார் சொன்னது, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்னு நினைச்சிட்டு இருக்காத, நான் என்ன பண்றேன்றத தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ இப்ப நீ ஜெயிலுக்கு போற விஷயத்த நான் வெளியே இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இவரு அங்க இருந்து வெளியே போறப்ப இவங்க விராஜ ஸ்டாப் பண்ணி டான் கிட்ட நம்ம போட்டோ இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டு விராஜோ சாக்ல அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அது என்ன போட்டோன்னு கேட்க அதுக்கு காஞ்சனாவோ நம்ம கார்ல இருந்த போட்டோன்னு சொல்றாங்க. அப்ப விராஜோ அது எப்படி பாசிபிள்னு கேட்க இவங்களும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேல நம்ம அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்ல அதுக்கு விராஜோ அது எப்படி நீ அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்வ, நம்ம ரெண்டு பேரும் மேஜர், சோ நம்ம யார பட்டும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல இவங்களோ பட் அவங்க நம்ம பண்ண கரப்ஷனை வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்ணுவாங்க அண்ட் அதுக்காக நம்ம அவங்க கூட சண்டை போட்டோம்னா அடுத்து அவங்க அந்த போட்டோவை நம்மளுக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணா உன்னோட நிலைமை என்ன ஆகுறது, இதால உன்னோட பேரண்ட்ஸோட லைஃபும் உன்னோட வைஃபோட லைஃபும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு நான் கடைசி தடவையா உங்ககிட்ட இதை பத்தி சொல்றேன், இங்க இருக்கிறவங்களால நம்மள என்ன வேணாலும் பண்ண முடியும் அண்ட் எனக்கு என்ன விட உன்னோட ஃபியூச்சர் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா என்னால பண்ண முடியாத விஷயத்த உன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கரப்ஷனை பண்ணிருக்காங்க. பட் அத ஒரு ஆள் மட்டும் தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அவங்க நீங்கோட அம்மா மேல பழிய போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இதால இவங்களுக்குள்ள இருந்த அஃபேரும் முடிஞ்சு போயிருது. அண்ட் ஸ்டார்டிங்ல இவங்களும் நம்ம ஜெயிலுக்கே போயிடலாம் தான் நினைச்சிருக்காங்க. பட் எப்போ இவங்களுக்கு இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிய வந்ததோ அதுல இருந்து இவங்களால அந்த முடிவை ஏத்துக்க முடியல. அதனால இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விட்டு பாட்டுக்க சொல்லிட்டு இவங்க பாவோட ஹெல்ப் மூலியமா அப்ராடுக்கு எஸ்கேப்
ஆயிடுறாங்க. தென் 3 வருஷம் கழிச்சு எல்லாரும் இவங்கள மறந்ததுக்கு அப்புறமா இவங்களும் கூட நானும் தாய்லாந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நீங்க நான் கிட்ட நீங்க 2 பேரும் அக்கா தம்பின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அதுல இருந்து இவங்க அவங்களோட லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்காக இவங்க அவங்களோட பாஸ்ட ஃபுல்லா மறைச்சிட்டு நீங்க நான் நல்லா பாட்டுக்கிறதுக்காக இவங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போகுது. அண்ட் இப்ப நீங்க ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. அப்ப இவங்களும் நீங்களும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்ப வெளியே யாரோ டோரை நாக் பண்றாங்க. அதனால இவங்க நான் கிட்ட போய் கதவை ஓபன் பண்ண சொல்ல இவனும் அவங்க சொல்றத கார்ட்ல வாங்கிக்காம காமிக் புக்க படிச்சுட்டு இருக்கான். அப்ப நீங்க ஒரு எரேசரை தூக்கி நான் மேல போட்டுட்டு உனக்கு அம்மா சொன்னது கேட்கல போய் டோர் ஓபன் பண்ணுடான்னு சொல்றா. அதுக்கு நானும் அவ அம்மா கிட்ட நீங்க போக சொல்லுங்கன்னு சொல்ல நீங்க நான் இப்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு நானும் பிஸியா தான் இருக்கேன்னு சொல்லி அவன் காமிக் புக்க காட்ட ஆனா நான் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லப்போம். அது கேட்டு நானும் வேற வழி இல்லாம எல்லா வேலையையும் என்னையே செய்ய வைக்கிறான்னு புலம்பிட்டே இவன் டோர் ஓபன் பண்றதுக்கு போறான். அப்ப நீங்க அவ அம்மா கிட்ட பாருங்கம்மா அவன் என்ன திட்டிட்டே போறான்னு போட்டு கொடுக்க அவளோட அம்மாவும் அட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்காம அவன் இன்னும் ஹேர் கட் பண்ணாம சுட்டிட்டு இருக்கான். அட ஸ்கூல் ரூல்ஸ பிரேக் பண்ணுதுன்னு போட்டு கொடுத்துட்டு இருக்க இங்க நான் டோர் ஓபன் பண்ணி வெளியே பாக்குறான். பட் அங்க வெளியே யாருமே இல்ல. தென் யார் வந்து டோரை நாக் பண்ணிருப்பான்னு இவன் யோசிச்சுட்டே அந்த டோரை க்ளோஸ் பண்ண போறப்ப இவன் கீழே ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறான். தென் அது என்ன லெட்டர்னு எடுத்து பாக்க அதுல நீங்கோட ஸ்காலர்ஷிப்ப பத்தி பேட்ரானோட காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. அடப்பாட்டலும் உடனே அந்த லெட்டரை கொண்டு வந்து நீங்க கிட்ட கொடுக்க நீங்க அந்த லெட்டரை ஹாப்பியா ஓபன் பண்ணி பாக்குறா. பட் இவன் அந்த லெட்டரை ஃபுல்லா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இவன் அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு பரவாயில்ல நான் வேற காலேஜ்ல படிச்சுக்கிறேன்னு சொல்ல நீங்கோட அம்மாவும் அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்குன்னு அதை வாங்கி படிக்கிறாங்க. அண்ட் அதுல சில டாக்குமெண்ட்ஸ சப்மிட் பண்ணாதனால நீங்கோட ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிருச்சுன்ற மாதிரி அதுல போட்டிருக்க. அதை பாட்டு இவங்களும் அட நம்ம எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டோமே வேற எந்த டாக்குமெண்ட் இவங்க கேக்குறாங்கன்னு சொல்றப்ப நீங்க சரி விடுங்கம்மா நம்ம வேற காலேஜ் பாட்டுக்கலாம்னு சொல்றா. அதுக்கு இவங்களும் இது அப்படிலாம் விட முடியாது இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நார்மல் கிடையாதுன்னு சொல்ல தென் எது நார்மல்னு உங்களுக்கு தெரியுமான்னு நீங்க கேக்குறா. அண்ட் அதுக்கு இவங்களும் வழக்கம் போல எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. தென் கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க இவங்க பாவோவை மீட் பண்றாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஆல்மோஸ்ட் 15 வருஷம் ஆனனால இவங்க பாவோ கிட்ட இப்போ என்னால உன்கிட்ட பேச முடியாது அப்படி பேசினா எனக்கு திட்டு விழும்னு சொல்லிட்டு நீ உன்னோட நம்பரை கூட நம்ம அப்புறமா மீட் பண்ணி பேசலாம்னு சொல்ல இவரோ காஞ்சனா என்னோட பாஸ் பொண்ணை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவரு உனக்காக ஒரு வேலையை வச்சிருக்காருன்னு சொல்ல இவங்களும் அது எந்த மாதிரியான வேலைன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரோ நீ உன்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயே வெளியே இருக்கிற வேன் கிட்ட வந்து என் பாஸ் கிட்ட பேசி நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல அதை கேட்டு இவங்களும் யாரு உன்னோட பாஸ்னு கேக்குறாங்க. அண்ட் அதுக்கு இவரோ திரும்பி அங்க டிவில ஓடிட்டு இருக்கிற நியூஸ பாக்க இவங்களும் அந்த சைடு திரும்பி அந்த நியூஸ பாக்குறாங்க. அண்ட் அந்த நியூஸ்ல இவங்க பேட்ரான பார்த்ததும் இவங்களோட ஃபேஸ் மாறிடுது. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க பவோவோட காருக்கு போயிட்டு அங்க பேட்ரான் கூட பேசுறாங்க. அப்ப அந்த கால்ல பேட்ரான் இவங்க கிட்ட டாக்டர் காஞ்சனா நான் அகைன் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்ப விஷயம் என்னன்னா நான் ஒரு புது ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமானது. சோ நீங்க அந்த ப்ராஜெக்ட லீட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டோட பேரு ஹனிசாங். இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு இவங்களும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பேட்ரான் இவங்க சொல்ல வரத கண்டுக்காம உங்களுக்கு இதுக்கான அமௌண்ட் எவ்வளவு வேணும்னு கேட்க இவங்களும் நான் அதை பத்தி கேட்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு பேட்ரானும் நீங்களும் நானும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும் தானே கேட்க அதை கேட்டு இவங்களும் சோ இந்த ஆஃபருக்காக தான் நீங்கோட ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கலாம்னு கேட்க அதுக்கு பேட்ரானும் ஆமான்னு ஒட்டுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த மொபைலை எடுத்துட்டு போங்க அப்படி இல்லன்னா இந்த மொபைலை இங்கேயே வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலி பேட்ரானுக்கு நல்ல டேலண்டான சயின்டிஸ்ட் மட்டும் தேவையில்ல அவருக்கு அந்த சயின்டிஸ்ட் என்ன நடந்தாலும் அந்த ப்ராஜெக்ட சீக்கிரட்டா வச்சுக்கணும் அவரு அந்த மாதிரியான ஆளை தான் தேடுறாரு. அண்ட் இந்த ரிசர்ச்க்கு காஞ்சனா ஓகே சொன்னாங்கன்னா அவங்க அந்த ரிசர்ச்சை லீட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க தான் இந்த ரிசர்ச்சை பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்களோட நேமை எதுலயுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் கிடைக்காது. பட் இவங்க அந்த ப்ராஜெக்ட பண்றது மூலியமா இவங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் ரொம்ப பெருசு. அதை வச்சு 3 ஜெனரேஷனுக்கு நல்லா வாழலாம். சோ இந்த பொசிஷனுக்கு டாக்டர் காஞ்சனாவை விட்டா வேற யாரு சூட்டபிளா இருப்பான்னு இந்த வீடியோல விராஜ் சொல்ல நீங்க அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல என்னால இதை பார்க்க முடியாதுதானே ஜீன் கிட்ட சொல்றா. தென் என் அம்மா என்கிட்ட 2 இவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண அவ அலூராட பார்த்து ஜீனோ அவகிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு நம்ம ஃபர்ஸ்ட் ஹனிசாங்ன்ற ப்ராஜெக்ட் எதை பத்தினதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இது உன்னோட அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங் தானே இவன தைரிய காட்டுறான். அதை பார்த்து நீங்க ஆமா இது என்னோட அம்மாவோடது தானே சொல்ல ஜீன் அவகிட்ட இதுல ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட செல்ஸ பிரிசர்வ் பண்றத பத்தி போட்டிருக்கு. சோ அவங்க நம்ம நினைக்கிறத விட இடம் பெருசா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால உன்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது. பட் இப்ப நம்மளுக்கு உண்மை தெரியணும்னா நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துதான் ஆகணும்னு சொல்ல நீங்க அதுக்கு ஓகே சொல்லிடுறா. கற்பனா இப்ப இன்னொரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நீங்கோட அம்மா விராஜ் கிட்ட பேசுறப்ப அவங்க அந்த ப்ராஜெக்ட பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா சொல்றாங்க. அதாவது பேட்ரானுக்கு மரணத்துல நம்பிக்கை இருக்கு ஒருத்தர் சாகாம வாழ முடியும்ன்றதுல அவருக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவர் அந்த மாதிரி நினைச்சாருன்னா சொசைட்டி அவரை ஒரு பைத்தியக்காரரா பாக்கும். பட் அதுவே அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர்
அவரோட பாடி டீகம்போஸ் ஆகாம ஃப்ரெஷ்ஷாவே இருந்தா அத பாட்டு மக்களும் அவரை ஒரு கடவுளா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் இவங்க பேட்ரான மட்டும் அந்த மாதிரி மாட்ட போறதில்ல, அவரோட அடுத்து வர ஜெனரேஷனையும் சேர்த்துதான் மாட்ட போறாங்க. சோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்டு விராஜ் சாகாக அப்ப இவங்களும் இந்த ரிசர்ச்சால யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வர போறதில்ல, சோ இத பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லையேன்னு சொல்றாங்க. தென் இப்ப விராஜோட வாய்ஸ் ஓவர்ல அந்த அனிசாங் ப்ராஜெக்டோட கோலை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நாம பேட்ரான பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது அவரு நிறைய நல்ல விஷயத்த பப்ளிக்கா செய்யறாரு, அதுவும் 50 வருஷமா. அதோட இப்ப இவரு தான் தாய்லாந்துலயே மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு. அண்ட் ஒரு நாள் இவரு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவரோட ஒரே பையனான ஜோக்கு கொடுத்துருவாரு. பட் ஜோ எந்த மாதிரியான பையனா, அவன் உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு இருக்கிறவன். அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சானும் வேற வழி இல்லாம இருந்துட்டு இருக்கான். அண்ட் ஜோ இந்த மாதிரி பண்ற தப்புங்களை இவரு நிறைய பணத்தை கொடுத்து அந்த நியூஸ வெளியே வராம பாட்டுப்பாரு. தென் அந்த ரிசர்ச்ச ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து புதுசா கண்டுபிடிக்கிற சீரம பேட்ரானும் ஜோவும் போட்டுக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு எல்லாமே நல்லா தான் போகுது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்ல அந்த ரிசர்ச் சக்சஸ் ஆகுற நிலைமையில இருக்கு. பட் அது ஜோவால பாழாகிறது. ஏன்னா இவன் அவனோட கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எல்லாரும் பக்கத்துல இருக்கும் போதே இவன் டாக்டர் ஓம பேட் டச் பண்றான். அண்ட் அவன் அப்பா பாட்டும் அதுக்கு எதுவும் பண்ணல. தென் ஒரு நாள் நைட்டு டாக்டர் ஓம் வீட்டுக்கு போகாம தனியா லேப்ல இருந்து ஒரு நியூ சீரம ஒரு ரேட் மேல டெஸ்ட் பண்றதுக்கு போறப்ப இவளுக்கு அங்க யாரோ வர சத்தம் கேக்குது. சோ இவன் அந்த ரேட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடாம அடை கேஜில வச்சுட்டு இந்த நேரத்துல யாரு இங்க வரான்னு திரும்பி பாக்குறப்ப அங்க ஜோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் செம போடையில அந்த இடத்துக்கு வராங்க. அண்டோட பாட்டு இவளும் ஜோ நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றா. பட் இவனுங்க தப்பான நோக்கத்துல வந்திருக்காங்கன்றதை இவ ரியலைஸ் பண்றதுக்குள்ள சான தவிர மத்த 4 பேரும் ஓடி போய் ஓம புடிச்சிடுறாங்க. தென் ஜோ மத்தவங்க கிட்ட எல்லாம் தள்ளி போங்கடா, ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் ஹராஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றப்ப சான் ஜோவை ஸ்டாப் பண்றதுக்கு கிட்ட போறான். பட் அதுக்குள்ள குறுக்க அவனோட ஃப்ரெண்டு வந்து நீ ஒழுங்கா சைலண்டா இருறான்னு வார்ன் பண்றான். அந்த கேப்ல இவ ஜோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்க கீழே கிடக்குற இன்ஜெக்ஷன் எடுத்து அவ ஜோக்கு போட்டு விட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா ஜோவும் நீ எனக்கு என்ன இன்ஜெக்ஷன் அடி போட்டு விட்டேன்னு கோவமா கேட்க அதுக்கு இவளும் எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா ஜோ அவளை புடிச்சு அடிச்சு கீழே தள்ளி விட்டு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையான்னு இவன் ஒரு பாக்ஸ வச்சு ஓம் அடிச்சு அவளை சான் கண் முன்னாடி கொண்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா அந்த சத்தம் கேட்டு நீங்கோட அம்மா அங்க ஓடி வந்து பாக்க சானும் அவங்களை இந்த இடத்துல பார்த்து ஸ்டாக் ஆயிடுறான். தென் அந்த டைம்ல ஓம் அவனுக்கு எந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டான்றது யாருக்கும் தெரியல. சோ அது என்னடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அண்ட் அதால ஜோ வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்க இவங்க அவனை ஐசோலேட் பண்ணி அவனை மானிட்டர் பண்றாங்க. தென் இந்த விஷயம் வெளியே போகாம இருக்க இவங்க ஜோவோட ஃப்ரெண்ட்ஸை மிரட்டி அவங்க வாயை அடைக்கிறாங்க. தென் டாக்டர் ஓம்க்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லாதனால இவங்க அவளோட பாடியை ஈஸியா டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பேட்ரான் டாக்டர் காஞ்சனா கிட்ட இந்த அனிசாங் ப்ராஜெக்ட கேன்சல் பண்ண சொல்லிட்டு ஜோவை கியூர் பண்றதுக்கான மெடிசனை கண்டுபிடிக்க சொல்றாரு. ஆனா காஞ்சனாவால ஓமுக்கு நடந்த அநியாயத்தை ஏற்றுக்க முடியல. அண்ட் அதோட இவங்களால அந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியே வரவும் முடியாது. அதனால இவங்க நீங்க நானோட சேஃப்டிக்காக இவங்க பேட்ரான் கிட்ட அந்த டீல போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க மாசக்கணக்கா இவங்க அந்த டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. பட் நாட்கள் போக போக இவங்களோட ஹெல்த்தும் ஜோவோட ஹெல்த்தும் மோசமாக்கிட்டே போகுது. சோ இதுக்கு மேல தனியா இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு இவங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க விராஜோட ப்ரொஃபைல பேட்ரான் கிட்ட காட்டி இவரால இந்த டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. கற்பனா இப்ப இவங்க இந்த விஷயத்த விராஜ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இவங்க இந்த போட்டோவை விராஜ் கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் அந்த போட்டோக்கு பின்னாடி நானோட பேரும் அவனோட பர்த்டே டேட்டும் எழுதியிருக்க. இவரு அதை பார்த்ததுக்கு அப்புறமா காஞ்சனா இவர்கிட்ட நீ இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க. அடிக்கடி இவரோ ஷாக் ஆயிட்டு நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க, உன்னால எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடிஞ்சது, நீ என்ன விட பட் உன் பசங்களை எப்படி உன்னால ஏமாத்த முடிஞ்சதுன்னு சொல்லி உனக்கு என்ன பைத்தியமான இவரு டென்ஷன் ஆக இவங்களும் நான் இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் தப்புதான், பாடி போனா கரெக்டான விஷயத்த தான் பண்றேன்றத நம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாக்ஸ விராஜ் கிட்ட கொடுத்து என்னால எல்லாத்தையும் அங்க இருந்து வெளியே கொண்டு வர முடியல, பட் இதுல இருக்கிறத வச்சு உன்னால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும்னு சொல்ல அடிக்கடி இவரோ நீ நானே யூஸ் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்றியான்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்களும் ஆமா எனக்கு வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கல, பட் நான் என்னோட குழந்தைங்களும் உன்கிட்ட கொடுக்குறேன், சோ ப்ளீஸ் நீ அவங்கள பத்திரமா பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு நீ இந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்லாம் இல்ல, ஜஸ்ட் நீ பேட்ரானோட கண்ணுக்கு நீ இன்னும் அவருக்கு யூஸ்ஃபுல் தான்ற மாதிரியே இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கோ, நீ அதை மட்டும் பண்ணாலே போடும்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீ அதுல டெட் எண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நீ இதை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிரு. அண்ட் நானும் ஜோவும் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்டும் எங்களோடவே சேர்ந்து அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. டென் இப்ப விராஜோட வாய்ஸ் ஓவர்ல நான் டாக்டர் காஞ்சனாவோட பொண்ணை இந்த ரிசர்ச்குள்ள நான் கொண்டு வந்தேன், அது மூலியமா நான் அவளோட அம்மாக்கும் பேட்ரானோட பையனான ஜோக்கும் ஒரே டிசீஸ் தான் இருக்குன்றத அவளுக்கு தெரியப்படுத்தினேன். அண்ட் அது மூலியமா என்னால டாக்டர் காஞ்சனாவோட ஹெல்த் கண்டிஷனை வெளியே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வச்சுக்க முடிஞ்சது. அண்ட் அவங்களுக்கு நடந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பேட்ரானோட கண்ட்ரோல்ல இருந்தது. தென் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க என்ன நீங்க இந்த ரிசர்ச்ல இருந்து வலுக்கட்டாயமா ரிமூவ் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ பத்தி கண்டுபிடிச்சேன். சோ அதை வச்சு இதுக்கு ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கலான்ற நம்பிக்கையில நான் அந்த ஜெல்லிஃபிஷ்ல இருந்து சீரமை ரெடி பண்ணி அதை
அட நான் காஞ்சனாக்கும் ஜோக்கும் போடுறதுக்கு ரெடி பண்ணேன். பட் இந்த ரிசர்ச்க்கு லீகல் டேர்ம்ஸ்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தனால என்னால டைமுக்கு இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாம இருந்தது. சோ நான் இந்த சீரமை ஹியூமன்ஸ் மேல ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு நான் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள ஒர்க் பண்றவங்கள வச்சே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணேன். பட் நான் அந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ்ல ஒரு பாரசைட் இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. பட் அந்த டைம்ல நான் ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பாரசைட் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இன்னும் அதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு தெரியல. பட் நடந்த எல்லா தப்புக்கும் நான் மட்டும் தான் காரணம். இதுல நீங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு பட் இந்த டிசீஸ்க்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ் தான் பெர்ஃபெக்டான சோர்ஸ். அண்ட் நான் ஆல்ரெடி அதுல இன்ஃபெக்ட் ஆன ஜெல்லிஃபிஷ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை தனியா செப்பரேட் பண்ணிட்டேன்னு சொல்றப்ப அங்க யாரோ லேப்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அதனால இவரும் உடனே நான் இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். அண்ட் இப்ப நீங்க இந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சிருந்தா பிளீஸ் இதை கவனமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நீங்களுக்கு இந்த பிரச்சனையில எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம்னு அந்த வீடியோ முடிஞ்ச அடுத்த செகண்டே நீங்க கோவத்துல அந்த கம்ப்யூட்டரை அடிச்சு உடைச்சிடுறா. தென் இவ ஜீன் கிட்ட பாவ் சொன்னது கரெக்ட் தான். நம்ம எல்லாரும் ஜாம்பிஸா மாறிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு சொல்றா. கட்பனா இங்க பிளே கிரவுண்ட்ல சாண்ட் மட்டவங்க கிட்ட ஆன்டி சிட்டை எப்படி பிடிக்கலான்னு ஒரு பிளான சொல்ல டானடி கேட்டு இதுக்கு நான் ஒட்டுக்க மாட்டேன். நீ வேணும்னா எர்த்தாண்ட இடத்துக்கு அனுப்பு. நான் டீ எல்லாம் அங்க அலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல எர்த்தோ இதுக்கு நான் ரெடி தான் நான் போய் பண்றேன்னு சொல்றான். பட் அதுக்கு சானும் அது முடியாது எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல தென் நீ நான் அங்க அனுப்புன்னு டான் சொல்றான். அப்ப டீயும் டான் கிட்ட டே வாய முடிட்டுறான்னு சொல்ல அதுக்கு டானும் ஃபர்ஸ்ட் நீ வாய முடி நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றான். அப்ப சான் டான் கிட்ட டே இப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா. பட் இந்த பிளான் ஃபெயில் ஆயிட்டா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அண்ட் எர்த்த ஒரு அத்லட் சோ அவன் நம்ம கூட தான் இருக்கணும்னு சொல்ல டானும் அவன் சொன்ன பிளான கேட்டு அவனை அசிங்கமா திட்டுறான். அப்ப சானும் டென்ஷன் ஆயிட்டு என்னடா சொன்னேன்னு டான் கிட்ட வர அடுக்கு இவனும் நான் ஒன்னும் சொல்லலையேன்னு நக்கலா சொல்லவும் சானும் ஓகேன்னு சைலண்டா அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறான். அதுக்கப்புறமா இவன் அகைன் டான் கிட்ட வந்து நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லிருப்பேன்னு இவன் டானை போட்டு அடிக்க அங்க இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள பிரிச்சு விடுறாங்க. அப்ப டானும் கோவத்துல நீ நான் அங்க அனுப்பாடுறதுக்கு காரணத்தை நான் சொல்லதானு கட்ட நானும் நம்மளுக்குள்ள சூஸ் பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா நம்ம சீட்டு குலுக்கி போட்டு ஒருத்தர சூஸ் பண்ணலான்னு சொல்றான். அடைக்கேட்டரும் டான் உடனே ஓகே சொல்லிடுறான். ஆனா சானும் நாம எடுக்க அந்த மாதிரி பண்ணணும். இது ஒரு வாழ்வா சாவான்ற சிச்சுவேஷன் சொல்ல பிராவோ சான் சொன்ன பாயிண்ட புடிச்சிட்டு நீ கரெக்டா தான் சொல்ற. பட் ஒருத்தர் உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமான்றத முடிவு பண்ற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டு பிராவ் சொல்றத கேக்குறாங்க. அப்ப பிராவும் சானை பாட்டு ஃபர்ஸ்ட் உன்னை யார் இங்க லீடர் ஆகுனா நீ எங்களை விட எந்த விதத்துல ஸ்பெஷல் ஆயிட்டன்னு கேட்க சானும் அவ கூட சண்டை போடுறதுக்கு கிட்ட வரான். ஆனா நான் அவனை பொறுமையா இருன்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்றான். அப்ப பிராவும் சானை ட்ரிகர் பண்ற மாதிரியே உன்கிட்ட கன் இருக்கா இல்ல அட்லீஸ்ட் மூளைதான் இருக்கா நீ எப்படி மற்றவங்களுக்காக டிசிஷன் எடுப்பேன்னு கேட்டுட்டு இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை புடிச்சு வச்சு சர்ச் பண்ணோம்னா உன்கிட்ட ரெண்டு எங்களுக்கு ஏதாச்சும் மெடிசன் கிடைக்குமான்னு கேட்க அடை கேட்டதும் நான் டென்ஷன் ஆயிட்டு சான் முன்னாடி வந்து நின்னுட்டு பிராவ் இன்னும் நீ ஒரு வார்த்தை பேசினா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்ட இவளும் ஓகேன்னு சிரிச்சுட்டே அவளோட பிளேஸ்ல போய் உட்காந்துக்கிறா. தென் இப்ப நம்ம ரியல் லீடரை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு என்னோட ஒப்பீனியன் படி பூக்கும் மூக்குக்கும் ஜாம்பிஸ பத்தி நிறைய தெரியும். சோ அவங்கள யாராவது லீடரா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இந்த ஐடியாக்கு யாரெல்லாம் ஒட்டுக்கிறீங்கன்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் இது ஓகேவா தான் தோணுது. அண்ட் சானும் அங்க இருந்து கோச்சிட்டு போயிட பிராவ் பூவன் மூக்க பாட்டு இப்போ உங்களோட பிளான சொல்லுங்கன்னு கேக்குறா. அப்ப பூவும் சான் போட்ட பிளானே ஓகே தான். பட் நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் டீ கிட்ட நீ ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சொன்ன பொசிஷன்லயே நில்லு. பட் நீ இந்த ரூம்குள்ளேயே இரு அந்த ரூமை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொல்ல டீ அடுக்கு ஓகே சொல்லிடுறான். அண்ட் டானும் எனக்கும் இந்த பிளான் ஓகேடான்னு சொல்ல பூவும் நீங்க யாரும் நம்மளோட பிளானோட கோல்டன் ரூலை மட்டும் மறந்துறாதீங்க. நம்மளோட பிளான் ஜானிட்டர் ரூம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் முடியறதும் அதே ரூம்ல தான் முடியும்னு சொல்லிட்டு சப்போஸ் ஆன்டி ஜெயிட் அந்த இடத்துக்கு வரலனா நம்மளால அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. சோ நாம அப்ப பிளான கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்றப்ப மூகோ சப்போஸ் ஆன்டி ஜெயிட்டும் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க காலையில முதல் வேலையா அந்த பில்டிங் குள்ள தான் வருவாங்க. சோ நாம அவங்களுக்கு முன்னாடியே அந்த ஜானிட்டர் ரூம்க்கு போய் ஆகணும்னு சொல்றா. அதுக்கப்புறமா இவ மற்றவங்க கிட்ட இப்ப நம்மளுக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. சோ எல்லாரும் சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்கன்னு சொல்ல அப்ப எர்த்தோ அந்த இடத்துக்கு போறதுக்கு நான் டீமை லீட் பண்றேன்னு சொல்லி இவன் ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து ரெடி ஆகுறதுக்கு போறான். கட்பனா இங்க நீங்க கோவத்துல கட்டிட்டு இருக்க ஜீனோ இப்ப கவர்மெண்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. சோ இத நம்ம அவங்க கிட்ட கொடுத்தான்னு சொல்ல வர நீங்க அவனை பாடியில ஸ்டாப் பண்ணி நீ யாருக்கிட்ட கொண்டு போய் இட கொடுப்ப அவங்க கண்டிப்பா நம்மள கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் அவங்க நம்மள ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்ல ஜீனோ நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இத பத்திலாம் தெரியாது. சோ நம்மளுக்கு ஒரு ரோடு மட்டும் தான் ஒரே சாய்ஸா இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்ல நம்ம கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குன்னு சொல்லிட்டு இத வச்சு நம்ம எதுவும் பண்ணாம இருந்தோம்னா நம்மளுக்கும் பேட்ரானுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லன்னு சொல்ல அதை கேட்டு நீங்க கோவத்துல சிரிச்சுட்டு நீ எப்பவும் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற அதுவும் நீ அதை ரியலைஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலயும் என்னோட அம்மாவாலையும் தான் இப்ப நம்ம நிலைமை இந்த மாதிரி இருக்கு. ஆண்டி உன்னோட தம்பி இறந்து போயிட்டான். அதுக்கு நீ யார் காரணம்னு நினைக்கிற உனக்கு உண்மை என்னன்றது நல்லாவே தெரியுது. ஆனா நீ அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னோட தம்பிய நான் தான் கொண்டுட்டேன். ஆண்டிங்க இத்தனை பேரு சாம்பி ஆனதுக்கும் நான் தான் காரணம். இதெல்லாம் நினைச்சு எனக்கு எவ்வளவு கில்ட் ஆகுதுன்னு நீ எப்பவாச்சும் யோசிச்சு பாத்துருப்பியான்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேரும் சைலண்டா இருக்காங்க. அப்ப ஜேன் நீங்க கிட்ட அந்த வீடியோல விராஜ் பேசினது உனக்கு ஞாபகம்
ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு அவரு நான் இன்ஃபெக்ட் ஆன ஜெல்லி ஃபிஷ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டேன்னு சொன்னாருன்னு சொல்ல அடை கேட்டதும் நீங்க தென் அவரு இன்ஃபெக்ட் ஆகாத ஜெல்லி ஃபிஷ்ல இருந்து சீரம் எடுத்திருப்பாருன்றத புரிஞ்சுக்கிறா. தென் ரெண்டு பேரும் இன்னொரு ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற கோல்ட் ஸ்டோரேஜ ஓபன் பண்ணி பார்க்க அதுல இவங்களுக்கு ஜோக்காக ரெடி பண்ண சீரம் கிடைக்குது. அட பாட்டு ஜெயினோ நீங்க கிட்ட நீ லாஸ்ட் டைம் விராஜ் கிட்ட பேசுறப்ப அவரு எங்க இருக்காருன்னு உங்ககிட்ட சொன்னாரான்னு கேட்க நீங்க அவரு கூட கால்ல பேசினதை நினைச்சு பார்த்துட்டு அவரு இவங்க வீட்டுலதான் இருந்திருப்பாருன்றத கெஸ் பண்றா. அப்ப ஜெயின் அந்த சீரம்ல இருக்கிற டேட்டை பார்த்து இது இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்ச சீரம். சோ ஜோவோட சீரம் இங்க இருக்குன்னா அப்போ உன்னோட அம்மாவோட சீரம் எங்கன்னு கேட்டுட்டு இவன் நீங்க கிட்ட விராஜ் தப்பு பண்ணிருக்காருதான். பட் அவரு உன்னோட அம்மாவை ரொம்ப லவ் பண்றாரு. சோ அவரு உன்னோட அம்மா எதுவும் ஆக விட மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீரமை நம்ம எப்படியாச்சும் வெளியே கொண்டு போயிட்டோம்னா இது வெளியே இருக்கிறவங்க யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றான். கற்பனா இங்க இவங்க சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போற பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல எர்த் ஃபர்ஸ்ட் வெளியே வந்து அந்த இடம் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா மற்றவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. தென் நான் அங்க இருக்கிற ஒரு டோர் ஓபன் பண்ண போக அவனை இப்ப ஓபன் பண்ணாடுன்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இவன் வெளியே எத்தனை சாம்பிஸ் நின்னுட்டு இருக்குன்னு சைட்ல நின்று எட்டி பாக்குறான். அண்ட் அங்க வெளியே ஏகப்பட்ட சாம்பிஸ் நிக்கவும் இவன் மற்றவங்க கிட்ட அங்க ஏகப்பட்டது நின்னுட்டு இருக்கு. சோ நம்ம பில்டிங் பேக் சைடு வழியா போலாம், நம்ம அங்க 6 மணிக்குள்ள போய் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் எர்த்து கிட்ட உனக்கு இந்த பில்டிங்ல இருக்கிற வழி எல்லாம் தெரியும்ல, சோ நீ எங்களை லீட் பண்ணி கூட்டிட்டு போடான்னு சொல்ல எர்த்தோ அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அப்ப டானோ எர்த்த பாட்டு அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, சொன்னது உனக்கு கேட்கலையா, சீக்கிரமா வந்து டீமை லீட் பண்ணுடான்னு சொல்ல அதுக்கு எர்த்தோ எல்லாரும் இங்கேயே சாகுங்கடான்னு சொல்லிட்டு இவன் பில்டிங் குள்ள போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறான். அப்ப டானோ டே கடவை தர்றான்னு கட்ட அவங்க கிட்ட யாரும் கட்டாதீங்க எல்லாரும் சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிளான கண்டினியூ பண்ணலான்னு சொல்றான். அப்ப டானோ நம்ம சப்போஸ் திரும்பி வர மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போவோம்னு கேட்க போவோம் இப்ப வேற வழி இல்ல நம்ம இதை கரெக்டா செஞ்சாகணும்னு சொல்லிட்டு நான் எர்த்தோட பொசிஷனை நான் எடுத்துக்கிறேன். பட் எனக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா அந்த வேலையை நீ பண்ணணும்னு இவன் நான் கிட்ட சொல்ல சானோ நான் ஏன் கூட அந்த மெயின் ஆடிட்டோரியமுக்கு போனனால எனக்கு அதோட வழி ஞாபகம் இருக்கு, சோ நான் உங்களை லீட் பண்றேன்னு சொல்ல மற்றவங்களும் அவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. கற்பனா இங்க லேப்ல நீங்க இங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட இந்த சைடு ஜீனோ அவனோட கண்ணெல்லாம் லோட் பண்ணிட்டு அங்க இருக்கிற பென் டிரைவை எடுக்கிறான். அப்ப நீங்க இந்த டைரிய படிச்சுட்டு இருக்கிறப்ப ஜீன் அந்த பென் டிரைவை நீங்க கிட்ட காட்டி இதை வச்சு நீ என்ன பண்றதா இருக்க, நம்ம வேணா இதை இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு சொல்ல நீங்க இதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவை வாங்கிக்கிறா. தென் இவங்க ரெண்டு பேரும் லேபை விட்டு கிளம்புறப்ப ஜீன் நீங்க கிட்ட நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பாவு கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட கடைசியா பேசிட்டு வரான். கற்பனா இங்க இவங்க எல்லாரும் சயின்ஸ் டிபார்ட்மெண்டோட பேக் சைடு வந்து அங்க இருக்கிற விண்டோ மூலியமா இவங்க பில்டிங் குள்ள போறாங்க. அப்ப இவங்க நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது. இப்ப எல்லா சாம்பிஸும் அவங்களோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல தென் இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ், அந்த சாம்பிஸ் எல்லாம் இங்க வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாகணும். நம்ம பிளான் பண்ண மாதிரி ஏதாச்சும் நடக்காம போச்சுன்னா நீங்க உடனே அதை பத்தி மற்றவங்களுக்கு சிக்னல் காட்டிடணும்னு மூக் சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து ரெண்டு பேரா பிரிஞ்சு போறாங்க. அந்த அதே நேரத்துல பூ இங்க பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து அங்க ஆன்டிஜெட் வராங்களான்னு இவன் மறைஞ்சு உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க மூக்கும் டீயும் ஜானிட்டர் ரூமுக்கு வராங்க. அண்ட் அந்த ரூம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஒரே பிளட்டா இருக்கு. சோ இவங்க ரூம்குள்ள மெதுவா வந்து உள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அதே நேரத்துல வெளியே சானும் நானும் ஒரு கார்னருக்கு வர அந்த ஃப்ளோருக்கு ஆப்போசிட்ல பிராவும் டானும் வந்து நிக்கிறாங்க. அப்ப பிராவ் எங்க சைட்ல எல்லாம் கிளியரா இருக்குன்னு நானுக்கு சிக்னல் காட்ட நானும் எங்க சைட்லயும் எல்லாம் கிளியரா இருக்குன்னு சிக்னல் காட்டுறான். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளோர் கிளியரா இருக்குன்னு இவன் சான் கிட்ட சொல்ல சானும் நம்ம மேல போனவங்களுக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் மேல எட்டி பாக்குறான். அதே நேரத்துல இங்க கீழே பூவும் ஆன்டிஜெட் அங்க வராங்களான்னு வெளியே பாத்துக்கிட்டே இவன் அந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு செக் பண்றான். கற்பனா இங்க டீயும் மூக்கும் அந்த ரூம்ல யாரும் இல்லன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கொண்டு வந்த திங்ஸ் அந்த ரூம்ல வச்சுட்டு இவங்க மேட்டுப்பா அந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க. தென் டீ டான் கிட்ட வந்து இங்க எல்லாம் கிளியரா இருக்குன்னு சிக்னல் காட்ட இந்த சைடு மூக்கு வந்து சான் கிட்ட எல்லாம் கிளியரா இருக்குன்னு சிக்னல் காட்டுறா. அதுக்கப்புறமா சான் நான் கிட்ட மேல இருந்து சிக்னல் வந்துருச்சுன்னு சொல்ல அது கேட்டு நானும் டென்ஷனா சான் கிட்ட வந்து இது ஒர்க் ஆகுமான்னு கேக்குறான். அதுக்கு சானோ இது கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு உனக்கு தைரியம் சொல்ல அதே நேரத்துல இங்க கீழே பூக்கு ஆன்டி ஜெயிட் அந்த இடத்துக்கு வர சட்டம் உனக்கு கேக்குது. கற்பனா இங்க கிரீன் ஹவுஸ்ல வின் அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எப்படி யூஸ் பண்ணணும்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நைட் அந்த பாய்சன் பாட்டில காட்டி நீங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்றப்ப இதையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, பட் இதை நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், இதை யூஸ் பண்ற நேரத்துல மட்டும்தான் இந்த பாட்டில ஓபன் பண்ணணும்னு சொல்லி இதை நீங்க ஆளுக்கு 2 வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த பாட்டில்ஸ டிஸ்ட்ரிபியூட் பண்றான். அப்ப நோக்கியா அந்த பாட்டில்ஸ வாங்கிட்டு இது கன்ஃபார்மா ஒர்க் ஆகுமா ஒரு நம்ம வேணா இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாக்கலாமான்னு கேட்க அதுக்கு வேண்டும் நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப நைட்டோ இது ரொம்ப டாக்ஸிக் ஆனது, சோ முடிஞ்ச வரைக்கும் இதை சாம்பிஸோட முகத்துல ஸ்ப்ரே பண்ண பாருங்கன்னு சொல்ல அது கேட்டு கியூவும் இதை நீ கன்ஃபார்மா சொல்றியான்னு கேக்குறான். அதுக்கு நைட்டோ 80% கன்ஃபார்ம்டான சொல்ல அப்பனா அந்த பேலன்ஸ் 20% என்ன ஆகும்னு கியூ கேட்க நைட்டோ நம்மளால எதுவுமே 100% கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்னு சொல்றான். தென் நோக்கியா லிலிய பாட்டு இவளை நம்ம இங்கேயே விட்டுட்டு போக போறோமான்னு கேட்க அதை கேட்டு மற்றவங்களும் இப்ப லிலிய என்ன பண்றதுன்னு அவளை திரும்பி பாக்குறாங்க. அப்ப அவளும் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சைலண்டா இருக்கா. நோக்கியா அதை நோட்டீஸ் பண்ணி இவ எப்பத்துல இருந்து இவ்வளவு சைலண்டா இருக்கான்னு கேக்குறான். அப்ப பேட்டோ மழை பெஞ்சதுல இருந்து ஆண்டோட சன் இங்க இருந்து போனதுல இருந்துன்னு சொல்ல அதை கேட்டதும் எல்லாரும் சன்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அப்ப வின் அவங்க கிட்ட நான் லில்லி கூட இருக்கேன்னு சொல்ல கியூவும் நீ இந்த மாதிரி பண்றத லில்லி விரும்ப மாட்டான்னு சொல்றான்.
சொல்றான். ஆண்ட்ராய்டுக்கு வின்னும் அது எனக்கும் தெரியும், பட் என்னடா இருந்தாலும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ என்னால அவளை தனியா விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்ல, நைட்டோ என்னால உன்னை புரிஞ்சிக்க முடியுதுடா, எனக்கும் பாவம் மட்டும்தான் இருக்கான். சோ நான் அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இவன் வின் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில கொடுத்து இதை நீ தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றான். தென் இவங்க அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப டூவும் கேமும் அங்க வந்து நீங்க எல்லாரும் ரெடியா நம்ம கிளம்பலாமான்னு கேக்குறான். அப்ப எல்லாரும் அங்க ரெண்டு கிளம்புறக்கு ஏண்டிக்கிறப்ப கேம் அங்க அழுதுட்டே வரான். அட பாட்டு டூவும் என்னடா நீ இப்படி பசங்க முன்னாடி அழுதுட்டு இருக்கன்னு கேட்க, கேமும் சாரிடா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்ப பேட் அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போட்ல இருந்து நாங்க உங்களை பாத்துக்கிறோம்னு சொல்ல அடைக்கேடும் டூவும் எமோஷனல் ஆயிட்டு அவனும் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்ப கேமா அவனை அடிச்சுட்டு நீ என்ன அழ வேணான்னு சொல்லிட்டு இப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, டூவும் அடுவனும் இல்லடா இவன் மனசை தொட்டுட்டான்னு சொல்லிட்டு நீ இப்படி சொன்னதுக்கு தேங்க்ஸ் தானே இவன் பேட் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறமா வாங்க நம்ம எல்லாரும் கஸ் கிட்ட போலான்னு சொல்ல இதோட எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.